வணக்கம். சதேஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுக்கு கூடைங்க தாங்க பார்க்க போகிறோம். கூடைக்குள்ளே கூடை வைக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 கூடைங்க இல்லை இதுக்கு மேலே ஒரு சைஸ் அப்படின்னு வாங்கினாவே வந்து போதுமானது தான். சரிங்களா? அந்த மாதிரி அடுக்கு கூடைங்களில் நம்ம இப்போ 3 கூடைங்க பார்க்க போகிறோம். அதோட மெஷர்மெண்ட்ஸ் கலர் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இதில் எனக்கு வந்து 3 கூடையுமே ஒருத்தவங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 1.5 கட்டு 2 கட்டு 2.5 கட்டு 3 கூடைங்க என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கலர் காம்பினேஷன் அவங்க சொன்னது தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோவும் ரெட்டும் வந்து அவங்க எல்லோவும் க்ரீன் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த க்ரீன் கிடைக்காம நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1.5 கட்டு கூடைங்க. இந்த 1.5 கட்டு கூடைக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 5.5 அடியில் 21 ஒயர் எடுத்திருக்கேன். பேஸ் வந்து 9 வச்சுருக்கேன். குமிழ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது என்ன மாடல் அப்படின்னா பேஸ் வந்து டாட் மாடலுங்க. அதாவது ஒரு எல்லோ ஒரு ரெட் அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? எல்லோ ரெட்டு அது மாதிரி அந்த மாடலில் தெரியுது பார்த்தீங்களா? எல்லோ சைடு ஒரு லைனில் வந்து ஃபுல்லாக எல்லோ வர்ற மாதிரியும் ஒன்று விட்டு ஒன்று அடுத்த லைனில் வந்து ரெட்டு வர்ற மாதிரியும் ஒவ்வொரு நாட் வந்து ப்ளைனாக ரெட்டு வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்கும். ஹைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் 6 லைன் எல்லோ கலர் யூஸ் பண்ணி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 7 லைன் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து 7 லைன் வந்து எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நான் அந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். லைன் பேஸ்கெட்டில் இது ஒரு மாடலுங்க. இது ஒரு மாடலில் லைன் பேஸ்கெட் தான் இது. சரிங்களா? பாருங்கள். இதே டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா நான் அதே மாதிரி மேக் பண்ணி தருவேங்க. கூட பாருங்கள். பேஸ் போட்டோன்னே குச்சி சொருவிடணும். குமிழும் அடிச்சிடுவோம். சரிங்களா? சில்வர் குமிழும் அடிச்சிருக்கேன். இந்த கூட எல்லாமே இன்றைக்கி வந்து நாங்கள் கொரியர் பண்ணுறோம். பார்த்தீங்களா? குச்சி சொல்லணும்னா இதை வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சா சாஞ்சிருமான்னு கேட்டாங்க. வாட்டர் பாட்டில் வச்சாலாம் சாயாது. சரிங்களா? நம்ம இந்த கூடை சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் பாட்டில் வைக்கணுங்க. அப்போ தான் வந்து கூடை வந்து பேலன்ஸ் கொடுக்கும். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் நான் அந்த கூடைங்களுக்கு எல்லாமே. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உள்ளார. நான் ஒரு லைன் ரெட்டு ஒரு லைன் எல்லோ வர்ற மாதிரி இருக்கிறதுனால உள்வேரும் அது மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த எல்லோ சைடு வந்து எல்லோ வர்ற மாதிரி ஒரு ரெட்டுக்கு வந்து ரெட்டு வர்ற மாதிரியும் கொடுத்துருந்தா உள்ளார வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கூட வந்து மாற்றி கிடைக்காது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்த்தீங்களா அந்த கூடை எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு? உங்களுக்கும் இது மாதிரிலாம் கூடைங்கெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து 2 ரூல் கூட வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். 2 ரூல் கூடைங்க எனக்கு கொடுத்துருக்க ஆர்டர்ஸ்லாம். அது இப்போது இந்த கூட வந்து ரோஸும் பேரட் க்ரீனும் அந்த கலரை வச்சு தான் நான் இந்த சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6 அடியில் 24 ஒயர். பேஸ் வந்து 9. பேஸ் வந்து என்னென்னா கீழே 5 ரோஸும் மேலேயும் கீழேயும் 2 க்ரீன் வச்சு நான் வந்து இந்த கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த கூடை ஃபுல்லாகவே வந்து செக்குடு பேட்டர்னில் வர்ற மாதிரி தாங்க இருக்கும். பாருங்களேன். ஃபுல் சரௌண்டிங்கும் வந்து ரோஸு ரெண்டு டார்க்கு ரோஸ் வர மாதிரி இருக்கும். சைடில் மட்டும் 3 க்ரீன் வரும். 5 ரோஸ் வரும். அது மாதிரி இது வந்து ஒன்று வந்து டீலக்ஸ் ஒயர், இன்னொன்று வந்து கிளாஸ் ஒயருங்க. நான் 2ம் கலந்து போட்டிருக்கேன். சரிங்களா? பேஸில் குச்சி சொருவிருக்கணும். 9 போட்டிருக்கேன். 24 ஒயர் குச்சி சொருவிருக்கேன். 4 குமிழ் அடிச்சிருக்கேன். பாருங்கள். அட்டை போட்டு வேணும் அப்படின்னாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் 2 விதமான அட்டையும் மேக் பண்ணி போட்டு தரேன். சரிங்களா? அட்டையும் வேணுனாலும் நான் கூடைக்கு வந்து போட்டு தருவேன். உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங். ரோஸு க்ரீனு தெரியுது பார்த்தீங்களா? இந்த 4க்கு 4 இந்த டிசைனில் போடலாட்டியும் நம்ம இப்படி கூட போடலாங்க. நான் கிராஸில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா க்ரீனு? அது மாதிரி போடாமல் இந்த 4க்கு 4 மாதிரி 4 ரோஸ் 4 க்ரீன் 4 ரோஸ் 4 க்ரீன் அது மாதிரி போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் ஒயர் வந்து ரோஸ் வச்சு மேக் பண்ணாலும் கூட வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி செக்குடு பேட்டர்ன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட போட்டு யாராவது சேல்ஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி டிசைனும் வந்து மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் கூட எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. உள்ள நான் ஹேண்டிலாம் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. நான் என்னோடய ஒயரில் நான் போட்டிருக்க கூடைங்க எல்லாத்துக்குமே கைப்பிடிக்கு வந்து உள் ஒயர் 4 ஒயர் தாங்க கொடுத்துருக்கேன். நான் இந்த 1.5 கட்டு கூடைக்கு வந்து சொல்லலை பாருங்கள். இதுக்கு வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னர் ஒயர் வந்து 3.25 அடி எடுத்துக்கிட்டேன். இன்னர் ஒயர் வந்து 3.25 எடுத்துக்கிட்டு அதோட அவுட்டர் ஒயர் வந்து 2 மடங்கு எடுத்துக்குவேங்க. 2லேருந்து 2.25 மடங்கு வரையும் நான் எடுத்துக்குவேன். நான் வந்து அவுட்டர் ஒயர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே தான் எடுத்துக்குவேன். ஒரு டைம் நம்மளோட ஒயரோட தடிமனை பொறுத்து நமக்கு வந்து கைப்பிடி கொஞ்சம் பட்டையாக வரும் பொழுது அவுட்டர் ஒயர் வந்து பத்தாமல் போயிடும். அப்படி பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. பத்தாமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் அவுத்துட்டு போடுறாப்புல இருக்கும். அதனால் நான் வந்து இன்னர் ஒயரோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். இதுக்கு 3.25 அடியில் இன்னர் ஒயர் எடுத்துக்கிட்டேன்.
இந்த ஹேண்டிலுக்கு வந்து 2 ஒயர் கூடைக்கு வந்து 4 அடியில் வந்து இன்னர் ஒயர் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. 4 ஒயர் வந்து 5 உள் ஒயர் வந்து 5 வச்சுருக்கேன் சரிங்களா. அப்போ தான் வந்து நல்ல தடிமமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா கூட எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. ஓகே, அடுத்து வந்து இது 2.5 கட்டு கூட அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு கேட்டாங்க. அப்புறம் வந்து பிளாக்கில் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் வர்றாப்புல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அது மாதிரி வரி கூட போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இடையில மொத்தமே 5 லைன் வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 லைன், இங்கே ஒரு 2 லைன், மடக்கி விட்றப்போ ஒரு லைன், மொத்தம் 5 லைன் வந்து நான் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட பார்க்குறதுக்கே சில பேருக்கு வந்து பிளாக் வந்து ரொம்ப ஃபேவரட் கலராக கூட இருக்குங்க. நான் ஒரு லஞ்ச் பேக் போட்டிருக்கேன் பிளாக் கலரில். அவங்க வந்து பிளாக் பிடிச்சிருக்கிறதுனால கேட்டாங்க. இது மாதிரி எல்லாம் பிளாக் கலர் வேணும், எனக்கு ப்ரௌனில் வேணும், ஃபுல்லாகவே வந்து இந்த பிளைன் கலர்ஸில் தான் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து கூட ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். 7 அடியில் 27 ஒயர், பேஸ் வந்து 11. இங்கே பாருங்கள், 21 ஒயர் லென்த்து, பேஸ் வந்து 11. நான் 6 குமிழ் அடிச்சிருக்கேன். குச்சி சொருவிருக்கேன், கூடைக்கு வந்து குச்சி சொருவிருக்கேன். இதில் வந்து டாப்பில் வந்து 27 ஒயர் கீழே வரும் பொழுது எனக்கு ஹைட் வந்து நான் 25 வச்சு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேங்க. அதில் 6 பிளாக் போட்டு 2 ஒயிட் போட்டிருக்கேன். அடுத்து 7 பிளாக் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 2 ஒயிட்டு, மறுபடியும் வந்து 7 மறுபடியும் வந்து 7 பிளாக்கு 6 பிளாக்கை யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. டோட்டலாக வந்து 25 வரும் எனக்கு ஹைட்டு. உள்ள பாருங்கள் கூட எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் ஏணிப்பிடி முடிச்சுதாங்க நான் போடுற கூடைங்க எல்லாமே வந்து ஏணிப்பிடி முடிச்சு தான். இதோட ஹேண்டில் மெஷர்மெண்ட்ஸ் பாருங்கள். இதுக்கு வந்து 4.25 அடியில் ஹேண்டிலுக்கு வந்து இன்னர் ஒயர், இந்த கூடையோட கைப்பிடி போடுறதுக்கு வந்து இன்னர் ஒயர் வந்து 4.25 அடியில் எடுத்திருக்கேன். 4.25 அடியில் எடுத்து அதுக்கப்புறம் அவுட்டர் ஒயர் வந்து 2லேருந்து 2.25 மடங்கு எடுத்திருக்கேன். 2.25 மடங்கு எடுத்து நான் வந்து கைப்பிடி வந்து மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பட்டையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போ தான் நம்ம வந்து பேகு வந்து தாங்குறாப்பில் இருக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய பேகு போடுறோமோ அவ்வளோதுக்கு கைப்பிடி வந்து சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இந்த கூடைக்கு இந்த கைப்பிடியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ வந்து ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இது மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும். உங்களுக்கும் இது மாதிரி எல்லாம் கூடைங்கெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி டிசைனில் நான் வந்து மூடி போட்ட கூடைங்க, சிவன் கண், நெல்லிக்காய் கூட எல்லாமே நான் மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.